சாமியார் அவனுடைய கைகளை பிடித்து இடைவெளியில் அழைத்துச் சென்றார். மிகவும் மங்கலான வெளிச்சம். கீழே பாறை வழுக்கல். கொஞ்சம் கால் தவறினால் அந்த பாதாள குளத்திற்குள் போக வேண்டியதுதான். ஆகவே 2 பேரும் நிதானமாக காலை ஊன்றி வைத்து நடந்தார்கள். சிவனடியார் நின்று பாறை சுவரில் ஓரிடத்தை சுட்டி காட்டினார். அங்கே கிட்டத்தட்ட வட்ட வடிவமாக ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அந்த துவார வழியில் ஏறத் தொடங்கினார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறினான். அந்த குகை வழியில் கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. சிவனடியார் மேலே ஏறி நகர்ந்தார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறி மலைப்பாறை மீது நின்றான். ஆஹா, அது என்ன அற்புத காட்சி! மலை அருவி விழுந்த செங்குத்தான பாறையின் விளிம்பின் அருகில் அவர்கள் நின்றார்கள். கொஞ்சம் தூரத்தில் அருவி சோ என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தது. 3 பக்கமும் சுவர் வைத்தார் போன்ற மலைத்தொடர்கள். நடுவில் விஸ்தாரமான சமவெளி. அந்த சமவெளியில் கண்ணுக்கெட்டிய தூரம் மஞ்சள் மலர்களால் மூடப்பட்ட காட்டு கொன்றை மரங்கள். எங்கே பார்த்தாலும் பூ, பொன்னிற பூ. பார்த்தாயா பொன்னா, எப்பேற்பட்ட அருமையான இடம்! இந்த இடத்தை கொண்டு போய் கடவுள் எவ்வளவு ரகசியமான இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் பார்த்தாயா என்றார் சிவனடியார்.